ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பாணியில் பேசுகிறேன். ரொம்ப ஒரு வேதனையான ஒரு செய்தி. எம்ஜிஆரின் இதயக்கனி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நெருங்கிய நண்பர், மூத்த அரசியல் தலைவர், ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், கிட்டத்தட்ட ஒரு 5 முறை மந்திரியாக பதவி வகித்தவர், சிறந்த அரசியல் நிர்வாகி, சிறந்த திரைப்பட தயாரிப்பாளர், சிறந்த திரைக்கதை ஆசிரியராக செயலாற்றியவர், சத்யா மூவிஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி தலை சிறந்த படங்கள், அதிலும் புரட்சி தலைவரை வச்சு நிறைய படங்களை தயாரித்த ஒரு தயாரிப்பாளர். அப்பேற்பட்ட ஒரு தூள் இன்னைக்கு மறைஞ்சிட்டான்ற செய்தி வேதனையா இருக்கு. வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நீண்ட காலம் அவருடைய நிர்வாகியாகவே அவர் என்ன சொல்கிறாரோ அத்தனை வேலைகளும் எடுத்து செஞ்சவர். அவருடைய நாடக மன்றத்துக்கும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கும் அவர் இணைஞ்சி நிர்வாகியாக அவர் பணியாற்றினார். அதுக்கு மேனேஜராகவும் இருந்தார். அது இல்லாமல் அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் எம்ஜிஆர் கூடவே ஆலோசகராகவும் அவர் கூடவே இருந்தவர் ஆர்எம்பி அவர்கள். எம்ஜிஆர்னு ஒருத்தர் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக உருவாகிறதுக்கு எம்ஜிஆரோட ஆற்றலாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் அதுக்கு கூடவே இருந்தவர், முதுகெலும்பாக இருந்து அவர் கூட இருந்து செயல்பட்டு எம்ஜிஆரோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு, அரசியல் வெற்றிக்கு, சினிமா வெற்றிக்கெல்லாம் தோல் கொடுத்தவர் ஆர்எம்பி வீரப்பன் அவர்கள். புரட்சி தலைவர் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபாரின் போனார்ல, அமெரிக்கா போனார். அவர் அங்கே இருக்கும்போதே இங்கே தேர்தல் வந்துருச்சு. அந்த தேர்தலில் அந்த அரசியலில் எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சவர் அவர் தான். கரெக்டாக யாரை எங்கெங்கே நிற்க வைக்கணும், எந்தெந்த தொகுதி எவ்வளோ பேர் நிற்க வைக்கணும், யார் தகுதியானவங்க, அதெல்லாம் தேர்வு செஞ்சவர் அவர் தான். அந்த கட்சியோட தலைவராகவே இருந்து புரட்சி தலைவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது முழுக்க இவர் தான் செயல்பட்டார். அந்த மந்திரிங்க அத்தனை பேருமே நிற்க வச்சு அவங்கள எல்லாருமே ஜெயிக்க வச்சு திருப்பி ஆட்சி கட்டில் எம்ஜிஆரை உட்கார வச்சவர் ஆர்எம்பி அவர்கள் தான். அதே மாதிரி இதே புரட்சி தலைவர் உயிரோடு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அவர் இறந்துட்டார்ன்ற மாதிரி மற்ற அரசியல் கட்சிகள்லாம் பேசி பிரச்சாரம் பண்ணி ஓட்டை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஆர்எம்பி அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்தில் போய் சந்தித்து அவங்ககிட்ட பேசி இது மாதிரி அவர் இருக்காருங்கிறத வீடியோ அந்த படம் எடுத்து தரணும், மக்களுக்கெல்லாம் காமிக்கணும். அப்போ தான் அவர் உயிரோடு இருக்கார் நம்பிக்கை வந்தால் தான் ஓட்டு அதிகம் கிடைக்கும் உங்களுக்கு, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு போய் ஆர்எம்பி அவர்கள் பேசி தான் அவங்க ஆளை அனுப்பி அங்கேருந்து எல்லா வீடியோலாம் எடுத்து அவர் இருக்காருங்கிறது, பேசுகிறது, அவர் சாப்பிட்றது, கொள்வது, சிரிக்கிறது, அதெல்லாம் வீடியோ எடுத்துன்னு அது மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் எல்லா ஊருக்கும் அனுப்பி இப்போ அது பிரச்சாரத்துக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு மொழியாக செயல்பட்டவர் ஆர்எம்பி அவர்கள். சத்யா மூவிஸ் நிறுவனம் அவருடைய சொந்த நிறுவனம். அது தெரியும், புரட்சி தலைவருடைய அம்மா பேர்லேயே வச்சார். புரட்சி தலைவர் தனக்காக உழைச்சவர், தனக்காக பாடுபட்டவர். ஓய்வில்லாமல் ஓடி வந்து புரட்சி தலைவரோட அத்தனை விஷயங்கள்லேயும் அவர் எடுத்து செஞ்சு செயல்பட்டு அவருக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தவர் ஆர்எம்பி அவர்கள். அதுக்காகவே எம்ஜிஆர் அவருக்கு ஒரு படம் பண்ணி தரணுன்ட்டு, நீங்கள் ஒரு நிறுவனத்தை தொடங்குங்க, நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணுறேன், கால்ஷீட் தரேன் எம்ஜிஆர் சொல்லி, அதுதான் சத்யா மூவிஸ். சத்யா மூவிஸ் அந்த நிறுவனத்தை எம்ஜிஆர் தான் தொடங்கி வைப்பார். இப்போ கூட நீங்கள் படம் பாருங்கள், ஓப்பனிங்லேயும் சத்யா மூவிஸ்னு வரும். அந்த ஃபோட்டோ திறந்தால் எம்ஜிஆரோட அம்மா இருப்பாங்க, எம்ஜிஆர் தான் பூ போடுவார். அந்த பக்தி கொண்டவர் எம்ஜிஆர் மேலே அவர். அந்த நிறுவனம் சத்யா மூவிஸ்னு எடுத்து அத்தனை படமும், தெய்வத்தாய் தான் ஃபஸ்ட்டு படம் அவர் எடுத்தது. தெய்வத்தாய், கண்ணன் என் காதலன், அவர் எடுத்த அதாவது புரட்சி தலைவர் நடித்த படம் அத்தனை படமும் சிறப்பான படங்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் பின்னாடி அந்த ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா அத்தனை படமே ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங் நடக்கும். அவர் ஏன்னா அவங்க சகோதரன் மாதிரி அந்த ஸ்டுடியோவில் தான் இவருடைய படங்கள்லாம் நடக்கும். அவர் அதே மாதிரி நானாணிட்டால் அவருடைய படங்கள் எல்லாமே அற்புதமான படங்கள் எல்லாமே. அது நானாணிட்டால் தான் பின்னாடி அவர் பாட்ஷான்னு கதையை மாற்றி எடுக்கிறார். அதே தான் எடுத்தவர், அவ்வளோ பிரெயின் உள்ளவர் அவர். அந்த கதையை எப்படி மாற்றினா இதே நானாணிட்டால் பாட்ஷான்னு எடுத்து தான் ரஜினிகாந்தை நடிக்க வச்சு எடுத்தார் அவர். அப்படி ஒரு திறமையான ஒரு ஆற்றல் உள்ளவர் அவர் ஆர்எம்பி அவர்கள். புரட்சி தலைவரோட மறைவுக்கு பிறகு ஒரு போட்டி வருது. ஜெயலலிதா ஒரு கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்க சேவல் சின்னன்னு. இவங்க ரெட்டையிலையில் ஜானகி அம்மா அவங்கள நிற்க வைக்கிறார். ஆர்எம்பி தான் நிற்க வைக்கிறார், அரசியலில் நிற்க வச்சு ஜானகியை நிற்க வச்சு போட்டியிட வைக்கிறார். சூழ்நிலை மாறி கடைசியில் பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவுக்கு அதிக வாக்குகள் அந்த குழு ஜெயிக்குது. ஆனால் ஜானகி அம்மாவுக்கு இல்லை. கூட நடிகர் திலகம் சிவாஜி கூட போய் பிரச்சாரத்துக்கெல்லாம் கூட போனார். ஜானகி அம்மா கூட இருந்து அப்படி கடுமையாக ஒழிச்சார் ஆர்எம்பி. எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும், எப்படியாவது
ஜானகி அம்மா அந்த அரச கட்டில் உட்கார வைக்கணும். ஏன்னா எம்ஜிஆர் இருந்த இடத்துக்கு அவங்க வரணும்னு ரொம்ப பாடுபட்டார். ஜானகி தோற்றதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து தூக்கி வெளியே போட்டாங்க, கட்சியிலேருந்தே நீக்கினாங்க ஆர்எம்ஐயை. அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்தார். வெளியே வந்து அவர் தனியாக இயங்கினார். கலைஞரோட நெருங்கிய நட்பு கொண்டார். ஏன்னா ஆதியிலேருந்தே பெரியார், அண்ணா, கலைஞரோடலாம் எம்ஜிஆர்னும் போது அவங்கள ஒருத்தராக இருந்தவர் அவர் அதை பற்றி கவலைப்படல. அங்கே கலைஞரோட நல்ல நட்போடு வந்தார். அவங்க விழாக்கெல்லாம் போகிறார், குடும்ப விழாக்கெல்லாம் போகிறார். இவங்க விஷயத்துக்கு கலைஞர்லாம் வருவார். இப்போ இன்ன வரைக்கும் இப்போ நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர் அடிக்கடி போய் அவரை சந்திப்பார், அவர்கிட்ட பேசுவார். அவருக்கு பிறந்த நாளெலாம் போய் பொன்னாளெலாம் போய்ட்டு வந்தார். இவருக்கு ஒன்றுனா அவர் வருவார். எல்லா அரசியல் தலைவரோடும் நல்ல நட்போடு இருந்த ஒரு தலைவர் அவர். ரொம்ப அன்போடு இருந்த ஒரு தலைவர் அவர். நல்ல ஒரு திறமைசாலி. அவர் அறநிலையத்துறை அமைச்சராக வரும்போது தான் கோயில்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சார். இந்த பழைய கோயிலெலாம் எல்லாமே புதுசாக புனரமைப்பெல்லாம் செஞ்சு அந்த கோயிலெலாம் விளக்கு எறிகிறதுக்கெலாம் முக்கியமான காரணமாக இருந்தவர் ஆர்எம்ஐ அவர்கள். இப்படி பல கோயில் திறந்து வச்சுருக்கார். பல கோயிலெலாம் இன்றைக்கும் அவர் பேர் சொல்கிற மாதிரி தான் கல்வெட்டிலே இருக்கும். அருளாளர்னு போட்டே இருக்கும் ஆர்எம்ஐ அவர்கள் அப்படின்னு தான் இருக்கும். அந்தளவு கோயிலுக்கெல்லாம் நல்லா செஞ்சவர். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டார். வனத்துறை அமைச்சராக இருந்தார், அப்பவும் அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டார். அவருடைய செயல்பாடுகள் அரசியலில் அவ்வளோ பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றது, அங்கீகாரம் பெற்றது. புரட்சி தலைவரே பாராட்டியிருக்கார். சிறப்பாக செயல்படுறீங்க. மந்திரியிலே அவர் தான். ஆனாலும் அவர் மந்திரியாகவும் இருப்பார், எம்ஜிஆருக்கு உதவியாளராகவும் இருப்பார். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வேலையும் செய்வார். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம், எம்ஜிஆர் வச்சுருந்த நாடக மன்றம், அவருடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எல்லாத்துக்குமே கூட இருந்து அரும்பாடுபட்டு அதெல்லாம் வளர்த்து எடுத்தவர் ஆர்எம்ஐ அவர்கள். எம்ஜிஆர் வந்து நடிக்க வந்துட்டதுக்கப்புறம் அரசியல் கட்சி விஷயத்துலேயும் கூட முழுக்க முழுக்க கூட இருந்து பாடுபட்டவர். எம்ஜிஆரோட வளர்ச்சியில் அவருக்கு முக்கிய பங்கு இருக்குது. அவருடைய ஒவ்வொரு படமும் வெற்றிகரமாக அமையிறதுக்கு அந்த இயக்குநரோட கலந்து பேசுவார், கதைகளை கேட்பார். நிறைய கதைகள் எம்ஜிஆர் படங்கள் பல கதைகளை கேட்டவர் அவர் தான். அந்த கதைகளை கேட்டு ஆல்டேஷன்லாம் சொல்லி அவரை சிறப்பாக காமிக்கணும். அவருடைய கேரக்டர் குணம் என்னவோ அது அதில் வெளியே வரணும். அவருடைய பண்பு என்னவோ அது அந்த படத்தில் தெரியணும். மக்களுக்கு எப்படி ஓடி போயெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரோ அந்த காட்சிகள்லாம் அங்கே அமையணும். அது பாடல் காட்சியாக இருக்கட்டும், வசன காட்சியாக இருக்கட்டும், அந்த படத்தில் காட்டப்படுற காட்சி எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் எம்ஜிஆர் உயர்த்தி காட்டுற மாதிரி தான் சீன்லாம் இருக்கணும்னு இவர் முழுக்க முழுக்க உட்காருவார், டிஸ்கஷனில் உட்காருவார். அந்த சீன்லாம் சேர்க்க சொல்லுவார். எந்த பாடலாசிரியராக இருந்தாலும் எல்லாருக்கும். அப்படி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜெயலலிதா மேடத்துக்கு இவருக்கும் ஒரு மோதல் ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு ஒரு கேப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவருடைய படங்களில் வந்து பெரும்பாலும் அவங்க இல்லாமல் அவர் பார்த்துக்குவார். அவங்க வேணான்னுவார், ஆர்மிக்கு பிடிக்காது. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து அவங்க இருக்கணும் அப்படின்வார். ஜெயலலிதா நடிக்கணும், எந்த படமாக இருந்தாலும் அவங்க தான் ஹீரோயின் நடிக்கணும்னுவார். இவர் வேணான்வார், அவாய்ட் பண்ணுவார். தேவதாயிலே அவங்க நடிக்க வேண்டியது அவாய்ட் பண்ணி சரோஜா தேவி தான் நடிக்க வச்சார். அப்படி ஒவ்வொரு படம். அதுக்கப்புறம் காவல்காரன் ஒரு படம் எடுத்தார் சத்யமூர்த்தி சார்பில். அதில் வந்து எம்ஜிஆர் பிடிவாதமாக இருந்து இல்லை ஜெயலலிதா தான் நடிக்கணும்னு அவங்கள ஹீரோயினியை போட்டார். இப்படி நானா நீட்டாலில் மாற்றினார். இதில் சரோஜா தேவி நடிக்கட்டும் அப்படின்ட்டு மாற்றினார். ஜெயலலிதா வேண்டாம் அப்படின்னு மாற்றினார். இப்படி இவர் பல படங்களில் எம்ஜிஆரோடு சேர்ந்து நடிக்கிறதுக்கு இவர் உறுதுணையாக இல்லை, சப்போர்ட் பண்ணலை. மற்ற நடிகைகள் நடிக்க வைக்கிறத இன்ட்ரெஸ்ட் காமிச்சார் தவிர தன்னை எம்ஜிஆரோட இணைஞ்சு நடிக்கிறதுக்கு இவர் தடுத்தாருங்கிற கோபம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப காலம் இருந்தது. அதனால் அரசியலிலே கூட அவங்க பழி வாங்கினாங்க அவரை. ஏன்னா அவர் தூக்கி வெளியே போட்டதுக்கு காரணமாக தான். அவரெல்லாம் அவங்க கூட இருந்தாலும் இன்னும் எவ்வளோ சிறப்பாக அவங்க ஆட்சி இருந்திருக்கும். அப்படி ஒரு ஆற்றல் உள்ளவர், அப்படி ஒரு பிரெயின் படைச்சவர். உண்மையிலே அவ்வளோ ஒரு மூளை அவர். சொல்லுவாங்க அப்படி ஒரு மூளை யாருக்குமே அப்படி கிடையாது. சூட்சம ராஜதந்திரி, ஒரு பெரிய சாணக்கியன் அப்படின்லாம் ஆரம்பிக்க ஒரு பேர் உண்டு அரசியலில். ஆனால் அந்த அம்மா வந்து அவாய்ட் பண்ணி அந்த பழைய ஞாபகத்தில் அவரை பழி வாங்குற மாதிரி வெளியே அமிச்சாங்க. அவரும் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கழகம்னு சொல்லி ஒரு கட்சி, முன்னேற்ற கழகன்ட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்க வழி நடத்தினார். கூட ஜெகத் ரட்சகன் எல்லாருமே கூட இருந்தாங்க. இவரால் உருவாக்கப்பட்டவங்க தான் சைதை துரைசாமி, ஜெகத் ரட்சகன், இவங்க எல்லாமே அவரால் உருவாக்கப்பட்டது தான். அவருடைய சிசியராகவே அவங்க உருவாகி வளர்ந்தவங்க தான் அவங்கெல்லாம். இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான அரசியல் மந்திரியானவங்க பல பேர் அவரால் மந்திரியானவங்க தான். பிரபலமானதெல்லாம் இவரால் பிரபலமானவங்க தான். அதே மாதிரி ரஜினியோட நெருங்கிய நட்பு அவருக்கு இருக்குது. அவர் சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சி அவரை கூப்பிட்டு தான் அந்த பாட்ஷாலாம் அவர் படம் பண்ணார். அந்த பாட்ஷா கேசட் வெளியீட்டு விழா தான் ரஜினி ரொம்ப கோபமாக பேசி திடீர்னு ஜெயலலிதாவை எதிர்த்து பேசி விட்டார். அவர் அந்த அம்மா இப்படியே போச்சுன்னா யாராலையும் மக்களை காப்பாற்ற முடியாது, இவங்க ஆட்சி இதே மாதிரி நீடிச்சுன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு எதிராகவே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர்
ரஜினி பேச போய் அந்த இதில் மந்திரியாக இருந்த ஆரம்பி உள்ளே உட்காந்துருக்கும்போது எப்படி அவரை மந்திரியாக வச்சுருப்பாங்க, நீக்கிட்டாங்க. இவரால் தான் அதெல்லாம் நடந்தது. அப்படிலாம் பாதிக்கப்பட்டார். அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலன்னு வச்சுங்க. அப்படி அவருடைய அரசியலில் அவர் நிறைய அனுபவங்களை, அவமானங்களை எல்லாமே சந்தித்தவர். அவர் நிறைய வெற்றிகளை கண்டவர். ஆனாலும் அரசியலில் போராடி தான் வந்தார். புரட்சி தலைவரோடு இருந்தாலும் அதுக்கப்புறம் அவருடைய மறைவுக்கு பிறகு பல பல அவமானங்களை அரசியல் துறையில் அவருக்கு கிடைச்சிது. இவங்க மூலிமா அவர் சுத்தமாக இல்லாமல் பண்ணுறதுக்கான எல்லா வேலையுமே அந்த அம்மா பண்ணாங்க. அதெல்லாம் மீறி அவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்தார், கட்சி ஆரம்பித்தார், கலைஞரோட நல்ல தொடர்பில் இருந்தார், திமுகவோட தொடர்பு இருந்தார், சர்வ கட்சியோட பழக்கத்தில் இருந்தார். ஏன்னா திராவிட இயக்கங்களோட நேரடி தொடர்பு கொண்டவர் அவர். திராவிடம்னா என்ன, அந்த இயக்கம் என்ன, அது எப்படி உருவாச்சு, எப்படி பாடுபட்டது, யார் யாரெல்லாம் காரணன்ற வரலாறுலாம் அவருக்கு தான் தெரியும். அரசியல் தலைவரில் அப்படி ஒரு மூத்த தலைவர் அவர். அப்படி ஒரு மூத்த தலைவர் இன்றைக்கி நம்ம எழுந்து தவிக்கிறங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. உண்மையிலேயே பெரிய ஆற்றல் உள்ளவர். எல்லா செக்ஷனும் அவருக்கு அத்துப்படி. அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் அறிஞ்சவர் அவர். அவர் ஒரு நிர்வாகம் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். அவரால் உருவாக்கப்பட்ட ஜெய்சங்கரை வச்சுலாம் நிறைய படம் பண்ணியிருக்காரு. கன்னிப்பெண்லாம் அவங்க தயாரிச்சது தான். மணிப்பயில்னு ஒரு படம்லாம் அவங்க நிறுவனம் தயாரிச்சது தான். சின்ன சின்ன பசங்களை வச்சுலாம் பெரிய இட்டு கொடுத்துருக்காரு. ஜெய்சங்கரை வச்சுலாம் இட்டு கொடுத்துருக்காரு. இப்படி பல நடிகர், எல்லா நடிகருமே அவருடைய நிறுவனத்தில் சத்யா மூவிஸில் நடிச்சிருக்காங்க, பெரிய அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க. புரட்சி தலைவர் எப்படி பெரிய வளர்ச்சிக்கு காரணமாக இவர் இருந்தாரோ அதே மாதிரி பல கலைஞர்களுக்கும் அவங்க வளர்ச்சிக்கும் இவர் காரணமாக இருந்திருக்காரு. அதே மாதிரி அரசியல்வாதிகளில் இன்றைக்கி பல பேர் உருவாக்கி விட்டவர் இவர் தான். அதாவது பல பேர் கட்சியெல்லாம் திடீர்னு உருவாக்குவாங்க. அந்த கட்சிக்கெல்லாம் ஆலோசனை சொல்லி அட்வைஸ் பண்ணி அதுக்கான வளர்ச்சிக்கெல்லாம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணவர்லாம் இவர் தான். அப்பேற்பட்ட ஒரு திறமைசாலி, ஆற்றல் உள்ளவர். அவர் இன்றைக்கி நம்மிடையே இல்லைங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. பெரிய இழப்பு திரையுலகத்துக்கு, அரசியல் உலகத்துக்கு மட்டும் இல்லை, திரையுலகத்துக்கும் இழப்பு, பொது வாழ்க்கையில் இருக்க அத்தனை பேருக்குமே இழப்பு தான். அவரால் உருவாக்கப்பட்டவங்க அத்தனை பேருமே உண்மையிலேயே அவங்க ரொம்ப வேதனையில் தான் இருப்பாங்க. அந்த குடும்பத்தாருக்கும் மற்ற அவரால் வளர்க்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கும் அவரால் உருவாக்கப்பட்ட சினிமா கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே அவங்க குடும்பத்தாருக்கும் சேர்ந்து ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் ஆத்மா சாந்தடி ஆண்டவனை வேண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.